ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பேக்கர் எபிசோட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சாப்பிட்டாங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமான விஷயம், இந்த எபிசோட் உண்மையிலேயே தரமா இருக்கும். காமெடி ஆக்கணும் எல்லாமே கலந்து கொஞ்சம் ஓவரா காமெடி கொடுத்துருப்பானுங்க. என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கனால தயவு செஞ்சு எத்தனை பேர் சிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல அந்த சிரிக்கிற எமோஜை போட்டு விடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூடவே என்னோட பெஸ்ட் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. அதனால நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மத்தவங்க ஷார்ட்டா போறதுனால எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்குது. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் டீடைலா கொடுக்குறேன். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாம். இப்ப ஹீரோவும் சுகிட்டா கூட ஃபைன் பண்ணின்னு இருக்கான். அந்த டைம் பின்னாடி இருந்த டோவும், ஏய் சாக்குரா, பரவாயில்ல எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சுட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னா சாக்குரா, நீ எதுக்கு போற? இந்த ஆளு தான் இந்த ஸ்கூல்லயே ஃப்ரண்ட் லைன்ல இந்த சண்டை போற ஒரு டாப்பான ஆளு. ஆனா நீ சொல்றது என்னன்னா ஒரு நாய், அதனால ஒரு டாப்பான டாக்னு கூட சொல்லலாம். எவனோட மிடில் ஸ்கூல்லயே எல்லாத்தையுமே விசிட் பண்ணி அதோட தான் யாரு, தனக்குள்ள இருக்கிற திறமைகள் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன். அதையெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து நிரூபிச்சு இதுல ஒரு அபிஷியலான மெம்பர் ஆகலாம். இப்ப இவன் இந்த ஸ்கூலோட கரண்ட்ல எங்களுக்கு எல்லாருக்கும் ஹெட்டா இருக்கிற ஒருத்தருக்கு இவன் லாயல்ட்டி ஆகி போயிருக்கான். அதனால இவனுக்கு இந்த ஃபியூரின் ஒரு நிக் நேம் வச்சது. இவன் தான் டாப் டாக்ஸ் ஃபெனாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுனே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனும் ஃபைட் பண்ணி இவனை குத்தலான்னு வர ஹீரோ வழி தப்பிக்க முடியல. ஆனா அவனே எதிர்பார்க்காத வகையில அவன் தப்பிச்சுட்டு எவனோ ஒரு கிக்கு விடுவான் பாருங்க. அவனுக்கே மூக்குல இருந்து ரத்தம் வந்துடும். அவனும் ஷாக்காக இன்னொரு பக்கம் சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தருமே யாரா இவன் இவனையும் போட்டு இப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாங்க. ஓ நீ ஃபெனாட்டிக்கா? அப்பனா எனக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நீ எனக்கு ஏத்த ஆப்பனன்ட் தான் அப்படின்னு அவனு சொல்ல, ஒரு பக்கம் இவரு ஒருத்தர் மறைச்சுன்னு இருக்க கீழே இல்லாம நீரேவோ பயப்புறா. டேய் சாகுரா வாடாடா. திரும்பி ஃபைட் பண்ணும்போது அந்த டைம் மைக்ல ஓத்தணும். செக் செக் 1 2 3 கேக்குதாப்பா? டேய் இங்க வாடா, இந்த பட்டனை பிரஸ் பண்றா, அது கரெக்டா இருக்குமா இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல ஒருத்தர் பழமன் இருக்காரு. அப்ப இவரோட வாய்ஸ் கேட்ட எல்லாருமே கொஞ்சம் ஷாக்காக ஹீரோவும் யாரா இது? அப்ப அவரு பைக்ல கத்துறாரு, வெல்கம் டு ஃபியூரி செட்டில் பேண்ட்ஸ். அச்சோ நார்மலாவே பேசலாமா? சரி முதல்ல என்னோட விஷயத்துக்கு நான் வரேன். டேய் இங்க வாங்கடா, இதுல வேற நாய்ஸ் கேக்குது பாரு, இதெல்லாம் கிளியர் பண்றா. சரி சரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு புலம்புற. ஹீரோவும் யாரா இது இந்த மாதிரி வந்து கத்தின்னு இருக்கேன் மைக்ல, ஒழுங்கா வந்து சண்டை போட்டு சொல்லி பார்த்தா, ஏய் வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட. அந்த டைம் அவன் இவனை மதிக்காம அவனோட கவனம் எல்லாமே அந்த மைக்ல பேசுறவரோட வாய்ஸ் கோசம் மதிப்பு கொடுத்து அப்படியே கவனிக்கிறாங்க. இவன் மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாருமே அங்க பேசுற ஒரு ஆளை வாய்ஸை கேட்டு அப்படியே மதிச்சு அவங்கள கவனிக்கிறாங்க. என்னடா இது எல்லாருமே ஏன் இப்படி அவனு கவனிக்கிறாங்க? அப்பனா யார் அந்த ஆளு? அப்ப அந்த இடத்துல பார்த்தா என்னோட பேரு யுமேமியா அஜிமே, இந்த ஃபியூரினோட ஹெட் நான் தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோவும் என்னது ஃபியூரினோட ஹெட்டா, ஏ அவர்தான் அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஆளா அப்படின்னு சொல்லி இவன் ஒரு குஷியா வரான். அப்ப சீரிசா இருக்கிறதுனால இவர்களெல்லாம் சீரிசா கேட்டுன்னு இருக்கு. சரி சரி சீரிசா பாருங்க, இவரு காமெடி பண்ணின்னு இருக்கான். சரி எவ்ரி ஒன் நல்லா கேட்டுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க, அதாவது உங்களோட இளம் பருவத்தை. அப்ப இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவா. ஆமா நான் சொல்றது என்னன்னா, உங்களோட ஹை ஸ்கூல்ல இருக்க இளம் பருவ வயசை வந்து என்ஜாய் பண்ணுங்கன்ற. இதுதான் உங்களோட லைஃபுக்கான ஒரு முக்கியமான நினைவுகள். அது மட்டும் இல்லாம இந்த வயசுல நிறைய பீச்சுக்கு போங்க, மவுண்டனுக்கு போங்க. அது மட்டும் இல்லாம சம்மர் வேற விடுமுறை வந்துச்சுன்னா எங்க டூருக்கு போங்கடா, அங்க போய் ஐஸ் எல்லாம் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் குழம்பின்னு இருக்காரு. இப்படி கேட்டுட்டு ஐஸ் சாப்பிடணுமா இல்லனா இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்ல, அந்த டைம் ஃபெனாட்டிக்கும் வந்துட்டு டேய் அவரை பார்த்து என்ன சொன்ன நான் கொன்னுடுவேன், இல்லடா நான் அந்த இடத்துல சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல தப்பிச்சு போயிடலாம். ஹீரோ பகுதி பயந்து உட்காந்துக்கிறான். முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவையில்லாம இப்ப இந்த இடத்துக்குள்ளேயே சண்டை போடக்கூடாது யாரும். அச்சோ சண்டை போட்டு அப்படி ஹீரோவை பார்த்தா அந்த இடத்துல சுகிச்சாவும் ஹீரோ ரத்தம் வர தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறான். அப்ப தோவோ தவி நீ நேர ரத்தம் வந்தா அவனுக்கு தெரியுமா? எல்லாரும் நண்பர்களும் நினைக்கணும் கண்ணுங்களா, எல்லாரோடையும் ஜாலியா இருங்க. அப்ப ஹீரோவும் சொல்றா, ஏய் நான் ஒன்னும் பஞ்சு பண்ணலடா, இவன் தானே ஃபர்ஸ்ட் பஞ்சு பண்ணா, உங்களுக்கே தெரியல. சரி கண்ணுங்களா இதெல்லாம் விடுங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ஒத்துமையா இருந்து இந்த டவுனை பாதுகாக்கணும். அதுக்காக தான் இந்த நம்ம ஸ்கூலுக்கான பேரே நான் ஃபியூரின்னு கொடுத்தேன். அதுக்கான அர்த்தமே பீப்புள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபீலிங்ஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளோட ரூல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அவனை சொல்ல, எல்லாரும் கேட்டு ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஒரே மாதிரி சொல்றானுங்க. அப்ப அவரும் சரி கண்ணுங்களா ஒழுங்கா லஞ்ச் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, தேவையில்லாம சண்டை போடாதீங்க, சரி போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ண. அதுக்கப்புறம் இவரு பேசிட்டு ஹீரோ யோசிக்கிறான், ஆமா எதுக்கு இவர் இந்த மாதிரி வந்து பேசிட்டு போறாரு? அது மட்டும் இல்லாம யுமேமியா அவர் ஒரு கைண்டான பர்சன் மாதிரி இதுல இருந்தே தெரியுது பேசுறதை வச்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஜோ அது வந்துட்டு, ஏய் கண்ணுங்களா உங்க சொன்னதை கேட்டீங்களா, எங்க தலை தயவு செஞ்சு இப்போ 2 பேரும் சண்டை போடாம கை கொலிக்குங்கடா, ஃப்ரெண்ட் ஆயிடுங்கடா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவோ அது ஒரு ஃபேனாட்டிக்கும் இவங்களோட ஃப்ரெண்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க. அப்ப ஹீரோவோ டேய் வாய்ப்பே இவங்க எல்லாம் என்னால ஃப்ரெண்ட் ஆக முடியாது, இவன் தானே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பண்ணா, நான் எதுக்கு அவ கூட பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோ ரெட்டி சாயி பேசுறான். இதை பார்த்து நீரேவோ சாகுரா ஏண்டாவும் மகன் இப்படி சேவக்குது. இது கேட்ட அவனுக்கு ஒரு தலையில ஒரு கொட்டு விட,
ஜோவும் சாக்குரா நீ அவன் கூட ஃபைட் பண்ணதுனால அவன் மேல இப்போ தப்பான எண்ணங்கள் வந்து எங்களோட தலைவருக்கு தோணும். அதனால தயவு செஞ்சு அவன் கூட கை கொடுக்கு. அது மட்டும் இல்லாம அவன் இப்போ நட்பா பழகிறான்றதை நான் அவர்கிட்ட சொல்லுவேன்ல. அப்ப இதை கேட்ட அவனும் ஒரு வெறுப்புலயே தான் இருந்தாலும் அவங்க கிட்ட கை கொடுக்குறான். இதை பார்த்து ஹீரோவோ கை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்ல அந்த டைம் டேய் கை கொடுக்குடா. அப்ப ஹீரோவும் சரி என்னதான் இருந்தாலும் பியூரின்ல ஒரே கேங்கு நமக்குள்ளே சண்டை பட்டா சரியா வராது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்க இந்த ஃபீலிங்கே ரொம்ப மோசமா இருக்கு. இவங்களும் மாற்றி பார்த்துக்க எல்லாரும் ஹாப்பியா வரானுங்க. இருந்தாலும் ஆமாண்டா இப்படிதான் கை கொடுக்கணும் நம்மளாம் யூத் இல்ல அப்படின்னு சொல்றான். அது ஒரு கை எடுத்துட்டு முதல்ல போயிட்டு இது பெண்ணால ஊத்தி கழுவணும்டாப்பா கைய. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அந்த கிளாஸோட மத்த நண்பர்கள் எல்லாருமே இவன் கூட பழகிறதுக்காக இவனை வந்து அப்படியே ஹாக் பண்ணி பேசுறாங்க. ஆனா நம்ம நீரவோ சாக்குரா அப்படின்னு காத்த அந்த டைம் ஹீரோவோ யோசிக்கிறான் என்னடா இவனுங்க பண்றானுங்க. அப்பதான் இவனோட பெருமைகளை சொல்லி அப்படியே அவங்களோட ஃப்ரெண்டாக பேசின்னு இருக்கானுங்க. உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி நான் பண்ண எல்லா நல்ல செயல்களும் இவங்களுக்கு பிடிச்சிருங்க பட்சதான் இப்ப நம்ம கிட்ட நல்லா பழகுறாங்க. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல யாருமே என்ன நண்பர் தான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சோகமாவே மத்தவங்க எல்லாருமே டேய் என்னடா ஆச்சு சோகமா இருக்க சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவனுக்கு ஒரு குத்து விடு. இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது இங்க இருக்கிற எல்லாருமே ஒத்துமையா மத்தவங்க மேல ஒரு அன்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒத்துட்டு வெளியே கூப்பிட டேய் யாரா நீ எதுக்கு நான் வெளியே வரணும். அவரு பார்த்தா நம்ம நீரு சோலா வந்து வெளியே கடைகளுக்கு அதோ இந்த பொலிகளை பிரே அடிச்சு வச்சிருக்கல அதெல்லாம் பயன் பண்றதுக்கு வந்திருக்கானுங்க. இல்ல ஹீரோக்கு வேலை ஊத்துறாடுங்க. டேய் என்னடா தொலைடா நம்மளாம் ஹீரோல இருந்து இந்த வேலை செய்யாமல எப்படா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஹீரோவோ டேய் நீங்க என்னடா என்ன வேலை வாங்குறீங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கிரவுண்டுக்கு வந்தான். அந்த இடத்துல ஹிராகியும் அவனோட பசங்க அதாவது அதான் அவன் ஃப்ரெண்டுங்க அவனுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான். டேய் இன்னும் ஃபாஸ்டா இருக்கணும்டா இதெல்லாம் பத்தாதுடா. அப்ப இதை பார்த்து ஹீரோவும் ஏய் இவனு தானே நான் நேத்து பார்த்தேன் சாக்குரா அவனை தெரியுமா உனக்கு அதான் கஃபேல இருந்த நம்ம டச் பண்ணவ காப்பாந்து வந்து இவதான் ஓ டச் பண்ணவ சொல்றியா அப்படின்னு சொல்ல இதை அப்போ ஹிராகியும் அங்க இருந்து இவனை பார்த்துட்டு இவகிட்ட வந்து வாயை போத்திட்டு அப்படியே கீழே தள்ளி வரும். ஏய் என்னடா பண்ற டேய் போய்த்திருக்காரோ டச் பண்ண ஹெல்ப் பண்ண விஷயத்தெல்லாம் யாருக்கிட்ட சொல்லாதரா. டேய் சொன்னா அதுல என்னடா தப்பு. ஏய் நீ சின்ன பையன் குழந்தை பையன் மாதிரி பேசாத வாயை வச்சிருவேன். டேய் ஒத்தை வரியா அப்படின்னு சொல்லி இவனு ரெண்டு பேர் ஃபைட் பண்ண. ஏய் டச் பண்ண பத்தி உனக்கு தெரியலடா அவர் ரொம்ப டேஞ்சரஸான ஆளடா. அது மட்டும் இல்லாம நேற்று அவர் ஹெல்ப் பண்ண விஷயத்தெல்லாம் யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுடா இருக்கே பிபி வந்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கில் என்னமோ எடுக்க இதை பார்த்து ஹீரோவும் உஷாரா இருக்கான் அடிக்க போறான்னு பார்த்தா ஏதோ ஒரு டேப்லெட் எடுத்து அவனும் வாயில போட. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து நம்ம நீரை கிட்ட வேற ஹீரோவும் டேய் என்னடா அப்படி பேசுனீங்கன்னு கேட்க டேய் ஒண்ணு இல்லடா டேய் ஒண்ணு இல்லையா இல்ல இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினே இருக்கும் போது அவனுக்கு எது வயிற்று வலிக்குது போல அதனால அந்த காசுக்கும் 10ன்ற டேப்லெட் ஒண்ணு போட்டான். அப்ப உள்ள பக்கத்து ஹீரோவோ இது காசுக்கும் 10 மாத்திரையா வயிற்று வலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து அதை நோட் பண்ணிக்கிறான். டேய் பைத்திய மாதிரி ஏன்டா இதெல்லாம் கூட நோட் பண்ற. டேய் இருந்தாலும் இந்த அளவுக்கு அவனை அசிங்கப்படுத்த கூடாதுறான். ஏன்னா அவன் இந்த 4 டேவாஸ்ல ஒருத்தன். அதே 4 டேவாஸா ஆமா இந்த ஸ்கூலோட ஹெட்டா இருக்கிற யுமேமியாக்கு 4 முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. அதுல அவனும் ஒருத்தன். எங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு 3 இயர்ஸ் கிளாஸ் பிரிச்சு கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாருமே அதை தனித்தனியா பாத்துக்கணும். இதுல எது நடந்தாலும் பிரச்சனை இவங்கள தான் கேள்வி கேட்பாங்க. அதுல நான் ஒவ்வொன்றையும் இப்ப சொல்றேன். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து டாமன் ஸ்வாட், ரெண்டாவது ஜிகோகோ ஸ்வாட், மூணாவது ஜோச்சோ ஸ்வாட், நாலாவது கமோகோ ஸ்வாட். நம்ம இருக்கிறது இதுல ஃபர்ஸ்ட் ஸ்குவாடான டாமன் ஸ்குவாட். ஏய் இந்த இடத்துல எல்லா இயரை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க அதனால கவனமா கேளுங்க. உங்களுக்குள்ளேயே சின்னவன் பெரியவன்ற கதெல்லாம் கிடையாது. நீங்க எல்லாம் ஃபியூரினை சேர்ந்தவன் அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட ஸ்குவாடுனால இப்ப நான் சொல்றது கேட்டு அதை படி நடங்க வாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பும். அப்ப இவனுங்களும் எங்க அப்ப பார்த்தா இந்த டவுனுக்கு பேட்ரோல் தான் கூட்டின்னு வந்திருக்கானுங்க. அதுக்கு ஒரு ஹீரோ பார்த்தா அந்த ஸ்குவாட்லயே பெடாட்டிக்கு இருக்கா. டேய் இவன் எங்கடா பண்றான். டேய் நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன்ல சாக்குரா என்கிட்ட இமாமியா முக்கியமா உங்க 2 பேரையும் தான் என்னோட கண் பார்வையில பாத்துக்க சொன்னான். அப்படி என்னடா பிரச்சனை பண்ணீங்க இதனால அவன் என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றான். ஏய் இவத்தோட போஸ்ட் வந்து கிளாஸ்ல ஃபைட் பண்ணா. அப்ப திரும்பி கூட ஃபைட் வர இதை பார்த்தவனும் டேய் 2 பேரும் இப்பயே சண்டை போறீங்க பத்தி என் கண் முன்னாடியே. இதை பார்த்தா ஜோபோ ஏய் ஹீராகி பார்க்கவே இப்போ 2 குழந்தைங்களை பார்த்துக்கிற நர்ஸ் மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் அவனுங்களோ அங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணி ஹெல்ப் பண்ணின்னு இருக்கானுங்க. உலக ஃபைட் அடிக்கிற வேலையை கொடுத்துறானுங்க. ஹீரோ பழவினே செய்ய இன்னொரு பக்கம் அந்த ஓனரும் பசங்களா சூப்பரா ஹெல்ப் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபுட்டு கொடுக்க இன்னொரு டைம் ஹீராகியும் டேய் உனக்கு எப்பவுமே ஃபைட் பண்றதும் பிடிக்கும்னா கன்ஃபார்ம் நீ அதை மட்டும் தவிர்க்கணும் கொஞ்சம். ஏன்னா நம்மளோட வேலை ஃபைட் பண்றது மட்டும் கிடையாது. எங்க இருக்கிற டவுன்ல மக்களுக்கு நிறைய விதமான ஹெல்ப்பும் நம்ம பண்ணி தான் ஆகணும். அது எல்லாமே நம்மளோட கடமை தான். அப்ப அதுக்குள்ளேயே பிரிட்ஜில் ஒரு சிம்பிளும் போட்டிருக்க. அதை பார்த்து ஹீரோவை கடுப்பாயிட்டு என்னடா இது கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவோ டேய் தயவு இதுல சொல்லாதரா எவ்வளவு கேட்ட போறோம். அப்ப ஹிராகியும் அதை பார்க்க இன்னொரு பக்கம் நீரேவும் எக்ஸ்பிளைன் பண்றான். இதுதான் நம்மளோட எதிரிகளோட டெரிட்டோரி இவங்களோட கேங்கு லயன் அப்படின்னு சொல்ல இதை கிட்ட ஹீரோவும் என்ன அவ்வளவு பெரிய சென்தான இவனுங்களாம் கும்பே கிடையாது அப்படின்னு இவனுக்கு பேசின கிளம்பலாம் பார்த்தா அந்த டைம் ஒருத்தன் அதாவது பின்னாடியே நீரேவோ டே அவனுக்கு துரத்துறானுடா அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த லயன் கிங்க சேர்ந்த ஆளுங்களும் இவங்களுக்கு தொடுத்து இருக்கானுங்க. அந்த டைம் அவனை தடிக்கு விழ இன்னொரு பக்கம் பின்னாடி இவனுங்களை பிடிக்க போக அவ்வளவுதான் இறகியாலையும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா பார்டரை தாண்டக்கூடாது. ஆனா பட் இதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த டைம்ல நம்ம சாக்குராவும் சுகிச்சாவும் போயிட்டு ஒரே ஒரு எட்டி உட்காந்து தான் அவனை அங்க இருக்கிற ஒருத்தன் எட்டி வச்சு எல்லாரும் ஆளு கிளம்பிடுது. எல்லாரும் சாக்கா வரானுங்க. டேய் இவனுங்க ஏன்னா அங்க போய் ஃபைட் பண்றானுங்க. அப்ப அந்த டைம் அந்த லயன் கேங்க சேர்ந்தவனுங்களும் டேய் என்னடா சொன்னீங்க சின்ன பசங்களா ஏய் இன்னொரு தடவை அந்த மாதிரி
மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் சொல்ல, நீங்க என்னடா முதல்ல வந்து பிரச்சனை பண்றீங்க, டேய் 2 பேரும் அங்க என்னடா பண்றீங்க, அப்ப இடையிலேயே இவனுக்கு 2 பேரும் சண்டை போடுறாடுங்க. உடவுக்கு எதிர்க்கு அவனும் போய்த்துக்காருங்களா, நீங்களே ஏன்டா சண்டை போறீங்க, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க எங்களோட இடத்துக்கு. அந்த டைம் இவனுங்களும் பேசினு இருக்க, அவனுக்கு பின்னாடியே ஒரு முக்கியமான ஆளும் வரதுக்கு பார்த்துட்டு இவனுக்கு 2 பேரும் அவனுக்கு மரியாதை கொடுக்க, ஏய் 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா இவன் அவ்வளவா வரமாட்டான், இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான், லயன்ஸோட ஹெட், அதாவது 2வது கமாண்ட் டொக்காமே ஜோ, ஏய் ஃபியூரின் எதுக்காக எங்க சைடு இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப கீழே ஒரு தடிப்பட்டு வித்துட்டு பாத்துட்டு, டேய் எப்படா யாரா இவன் அடிச்சது, யார் இந்த ஆளு, எதுக்காக இப்படி பேசினிருக்கான். அந்த டைம் இராகியும் வந்துட்டு, சாரி என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட ஆளுங்க தான் என்னோட கேங்க சேர்ந்த ஒரு பையனை அடிச்சு இந்த இடத்துல துரத்துன்னு வந்தாங்க, தெரியாதனமா எங்களோட நண்பர்கள் தான் அவனை காப்பாத்துறதுக்காக இவனை அடிச்சுட்டாங்க. ஓ இது நீதான் ஹிராகி, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே. அப்ப அந்த டைம் அந்த ஜோவும், ஏய் இத பண்ணது நீங்க 2 பேரும் தானா அப்படின்னு ஒரு வில்லத்தனமா சிரிச்சு பார்க்க, ஹீரோவும் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு அவனும் ஹாப்பியாவே. அந்த டைம் அவனும் அடிப்பட்டவன் ஏஞ்சி கத்தின்னு இருப்பான், ஏய் எப்பறம் நீங்க அமல கை வைக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த டைம் அந்த ஜோவும் அவனும் போட்டு அடிக்க எல்லாருமே பயப்படுறானுங்க, ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறான். ஒரு வீக்கான ஆளு, இத்தனால எங்களோட லயன் கேங்ல இருந்திருக்கேன், எங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு தான் எங்களோட கேங்ல இருக்கணும், வீக்கான ஆளு எங்களோட கேங்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டை கேட்டேன். இப்ப இதை பார்த்து இராக்கியும், டேய் எதுக்காகடா நீ அவனை அட்டாக் பண்ற, உன்னோட ஆளு எப்படி போட்டு அடிக்கிற, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கேங்ல வீக்கான ஆளுங்களே இருக்கக்கூடாது. அந்த டைம் ஹீரோவோ தில்லா போயிட்டு, டேய் உனக்கே நீ இவ்வளவு பண்றனா ஃபியூரின் தெரிஞ்ச எங்களுக்கு எவ்வளவு இருக்கும், ஏன்னா உன்னோட ஆளுங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லாதனாலதான் இந்த மாதிரி அவனுங்களை போட்டு அடிக்கிறேன், உனக்கு கொஞ்சம் நஞ்சமாச்சு மனசாச்சு இருந்தா தானே அதை உருத்தம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் பயப்படுறானுங்க. என்னடா இவன் இப்படி வந்து இவங்கிட்ட தில்லா பேசுறான். அப்ப அவனும், ஓ இந்த அளவுக்கு பேசுறியாதவா, அப்ப இவனுங்களும் டென்ஷன் ஆனால விட்றா ஏதோ பேசிட்டு போறான் சின்ன பையன். அப்ப அவனு இவன் முடிவு பார்த்துட்டு, டேய் தம்பி என்னடா உன் முடி வித்தியாசமா இருக்கு, டேய் இது நேரம் நான் பேசுறது உனக்கு தெரியல, ஆனா என் முடி மட்டும் தான் உனக்கு தெரியுதா, சரி தம்பி நீ கவலைப்படாத, ஒரு டைம் உனக்கும் எனக்கும் ஃபைட் நடந்தா அப்ப நான் உன்னை கவனிச்சுக்கிறேன், இன்னொரு தடவை என்னோட இடத்துல வந்துட போறீங்க அப்படின்னு அவனு பிள்ளத்தனமா சிரிச்சுட்டு அந்த கிளம்ப. அவன் போன பிறகு, டேய் என்னடா அவன் அப்படி பேசிட்டு போறான்னா, நீ ரெவது போலவா உள்ள தேவையோ பாக்க, டேய் உண்மையில ஏன்டா இவ்வளவு அவன்கிட்ட பேசுற, நீ பேசுறத பார்த்தா ஒரு போய் ஆரம்பிச்சிருவோம் போல, இன்னொரு கிளம்பு போவாக்கு வந்து காடு விடாது, சரி சரி டென்ஷனா வர இங்க பேரு உனக்கு மேல ஒருத்தன் டென்ஷன் ஆகி மாத்திரை எல்லாம் எக்ஸ்ட்ராவா எடுத்து போட்டுங்கடா அப்படின்னு ஈராகிய காமிக்கிறான். அதுக்கப்புறம் இவனுங்களும் அந்த பையனை கூட்டிக்கின்னு நம்ம தலைவன் எம்எம்ஏ கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்கு கூட்டின்னு போறானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹீரோ நர்வஸா இருக்கான். அப்ப பார்த்தா எல்லாமே இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குது. அப்ப அந்த இடத்துல நம்ம எம்எம்ஏவும் ஃபார்மிங் பண்ணிக்கிறான். அப்ப அந்த டைம் எவனும் இறக்கி பார்த்துட்டு, வா இறக்கி இங்க வாயா, எனக்கு 2 சஜஷன் கூட, எனக்கு கொடை மிளகா போடலாமா இல்ல தக்காளி போடலாமா அப்படி எல்லாம் முட்டை பச்சடி போடலாமா, ஏன்னா சம்மர்ல பாபி செய்யலாடா அதுடா அப்படின்னு அவனு சொல்ல, இதை கேட்ட இவனு என்னடா மனுஷன் இப்படிங்கிறான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் கிட்டு மாதிரி நாட்டுக்கிறாரு, அப்படி ஒரு பிள்ளை ஸ்ட்ராங் ஆனதானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே வேற லெவலா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. காரணம் என்னடானா, நம்ம ஹீரோ ஃபியூரியனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஆளை சந்திச்சிட்டான், அதாவது ஹெட்டை. இன்னொரு பக்கம் நம்ம ஃபியூரியனுக்கு எதிராக இருக்கிற இன்னொரு கேங்கையும் ஒரு வழியா காமிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் நடக்க போற சண்டையெல்லாம் வேற லெவலா இருக்க போகுதுன்றது இதுல இருந்து தெரியுது. கூடவே இந்த எபிசோட் ஓவர் காமெடியா இருந்திருக்கும். என்னோட பெஸ்ட்டை கொடுத்து தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால யாரும் நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சரிங்க, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிருக்கோமா.